மீண்டும் தமிழகத்தில் டிவிகேவின் மாநாடு. இந்த வாட்டி இப்போ எத்தனை பேர் சாக போறானுங்கன்னு தெரியலையே. பாசத்தப்பா வாடா உட்காரு. என்னடா மோனே பண்ணிட்டு இருக்க? அது உண்மையா சித்தப்பா, ஒரு கதை எழுதிட்டு. அது சரி. ஏன்னா எத்தனை உன்னை எப்படி ரொட்டியா படிச்சிருக்க போற? ஒரு வேலைக்குள்ளே அனுப்பிச்சு அது காசுக்கு சம்பளம் ஐடியெல்லாம் உனக்கு இருக்கா இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அவன் வீட்டில் சும்மா தானே கிடக்குறான். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அக்பரு, உனக்கு சிங்கிரெடி சித்தர் கதை பத்தி தெரியும்? எனக்கு தெரியாது. அது என்ன கதை? நான் சொல்றேன். அதாவது ஒரு ஊர்ல ஒரு பெரிய சித்தர் இருந்தாராமா. ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இருந்தாராமா. அதனால எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய லெவல் இல்லாம. அப்புறம் பார்த்து ஒரு அம்மா அவங்க பையனை கூப்பிட்டு வந்து, ஐயா வணக்கம், என்னோட பையன் இவன் எங்க இனிப்பு வச்சாலும் எடுத்து தெரிய சாப்பிடலாம், அதனால அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அவன் நீங்க மருந்து கொடுத்துட்டு 2 அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் மருந்து கொடுத்தேன், ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க, நான் உங்க பையனுக்கு அறிவுரை சொல்றேன் வேணும். அந்த அம்மா ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாங்க, மறுபடியும் மருந்து கொடுத்துட்டு இன்னொரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு இது சொல்லியே ஒரு வாரம் கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த அம்மா வந்தப்போ மருந்து கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. எதுக்கு அந்த அம்மா கோவப்பட்டு, ஐயா நான் ஒரு வாரமா வந்துட்டு இருக்கேன், நீங்க எப்படின்னா 2 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சா சரிங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாருமா, அங்க விளையாட்டுக்கானே ஒரு பையன், அவன் இன்னொரு பையன், அவன் உங்க பையனை விட அதிகமா இனிப்பு சாப்பிடுவான், முதல்ல நான் என்னோட பையனை திருத்துறேன், அதுக்கப்புறம் நான் அவங்க பையனை திருத்து சொல்றேன்னா அப்படி என்ன? சரி, நான் உன்கிட்ட கேட்டதுக்கும் நீங்க சொல்றது அதிகம் என்ன சம்பந்தம் இருக்கு? சித்தப்பு இதை பார்த்துட்டு அவங்களுக்கே நேரம் புரிஞ்சுக்கும், உங்களுக்கு இன்னுமா புரியல? எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுங்க சார்.